Hello viewers, welcome to HS Gurukulam. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா 10th max exercise 1.1 ல 7th sum. First நான் question படிச்சிடுறேன். Let A is equal to the set of all natural numbers less than 8. B is equal to the set of all prime numbers less than 8. C is equal to the set of even prime number. Verify that A intersection B into C is equal to A into C intersection B into C ன்னு கொடுத்தாங்க. First நம்ம வந்து first subdivision மட்டும் பார்க்கலாம். இப்போ क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்கன்னா A வந்து என்னன்னா set of all natural numbers less than 8 ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ natural numberனா என்ன 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆவறது வந்து natural number. சோ less than 8 னா வந்து 8 வந்து நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது. சோ இப்போ நான் எழுதுறேன் பாருங்க 1 2 3 4 5 6 7. இப்போ 8 வந்து less than 8 ன்னு சொன்னதுனால நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது. இப்போ நேச்சுரல் நம்பர் less than 8 னா அந்த செட் வந்து இப்படி தான் இருக்கும். அது வந்து A செட்னு அவங்களே நேம் கொடுத்துட்டாங்க. சோ நான் வந்து A செட்னே எடுத்துக்கிறேன். இப்போ B செட்ல என்ன சொல்றாங்கன்னா செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் less than 8 ன்னு சொல்றாங்க. இப்போ பிரைம் நம்பர்ஸ்னா என்னன்னா அந்த அதாவது இப்ப 2 ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன் 2 னா வந்து 2 டேபிள்ல 2 into 1 டிவிசிபிள் ஆகும். இல்ல 1 into 2 1 ஓட இதுலயும் இல்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேபிள் வந்து 1 ஆல டிவிசிபிள் ஆகும். இன்னொன்னு அதே நம்பரால டிவிசிபிள் ஆகும். 1 and itself ன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து 8 எடுத்தீங்கன்னா வந்து அதோட பிரைம் நம்பர் இல்ல. ஏன்னா வந்து 4 2s are 8 அப்படின்னு டிவிசிபிள் ஆகும். 2 8s are 8 அப்படின்னு டிவிசிபிள் ஆகும். 1 8s are 8 8 1s are 8 அப்படின்னு டிவிசிபிள் ஆகும். சோ அது வந்து பிரைம் நம்பர் இல்ல. பிரைம் நம்பர் வந்து எப்படின்னா 1 into 1 1 தான் 1 into 1 1 தான். அதே மாதிரி 2 into 1 1 into 2 இப்படி இருக்கிறது மட்டும் தான் பிரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. 1 வந்து நம்ம வந்து பிரைம் நம்பர்னு சொல்ல முடியாது, காம்போசிட் நம்பர்னு சொல்ல முடியாது. சோ 1 வந்து நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாது. செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் less than 8 ன்னு சொல்லிட்டாங்க. சோ வந்து இப்ப B செட்ல என்னென்னலாம் இருக்குன்னா 2 3 4 வந்து 2 டேபிள்ல டிவைஸ் ஆகும். அதனால நம்ம வந்து எழுத தேவையில்லை. 5 6 வராது 7 less than 8 ன்னு சொல்லிட்டாங்க. சோ நான் வந்து 7 ஓட ஸ்டாப் பண்ணிரணும். இப்ப C செட் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா the set of even prime numberனு சொல்லிட்டாங்க. ஈவன் பிரைம் நம்பர்னா இந்த செட்ல வந்து உங்களுக்கு ஈவனா என்ன தெரியுது 2 தான் தெரியுது. இப்போ வந்து ஈவன் நம்பரோட டெஃபினிஷன் பாத்தீங்கன்னாலே divisible by 2 னு ஒரு டெஃபினிஷன் இருக்கும். ஆனா 2 மட்டும் தான் வந்து 2 into 1 1 into 2 அதாவது divisible ஆகும். சோ the one and only prime number even prime numberனு சொன்னீங்கன்னா அது வந்து 2 தான். சோ C is equal to 2. இப்போ நான் வந்து A B C அதை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை வெரிஃபை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A intersection B into C is equal to A into C intersection B into C. இப்போ ஃபர்ஸ்ட் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஸோ A intersection B ன்னு எடுத்துட்டேன். A intersection B னா A க்கும் B க்கும் இருக்க காமனான எலிமெண்ட்ஸ். ஸோ 2 3 4 வராது 5 7 அதுதான் வந்து காமனான எலிமெண்ட்ஸ். ஸோ நான் இப்படி எழுதிக்கிறேன் செட்டை போட்டு 2 3 5 7 ஏக்கும் பிக்கும் இருக்க காமனான எலிமெண்ட்ஸ் வந்து இதுதான். ஸோ நான் அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டேன். இப்போ A intersection B into C பண்ணணும். இப்ப இந்த செட்ல இருக்க எல்லாமே வந்து C ஓட நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். இப்ப பாத்தீங்கன்னா A intersection B தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. சோ எவ்ரி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து இந்த செட்ல இருந்தா இருக்கணும். செகண்ட் எலிமெண்ட் வந்து C செட்ல இருந்து இருக்கணும். இப்ப பாருங்க நான் எழுதுறேன் 2 2 3 2 5 2 7 2. இதுதான் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். இப்ப ரைட் ஹேண்ட் சைடு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தான் பண்ணணும். A into C. இப்ப A into C னா எவ்ரி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து A செட்ல இருந்து இருக்கணும். எவ்ரி செகண்ட் எலிமெண்ட் வந்து C செட்ல இருந்து இருக்கணும். இப்ப பாருங்க A செட்ல என்ன இருக்கு 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் B into C. இப்ப பாத்தீங்கன்னா எவ்ரி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து B செட்ல இருந்து இருக்கணும். எவ்ரி செகண்ட் எலிமெண்ட் வந்து C செட்ல இருந்து இருக்கணும். இப்ப பாருங்க
இதுதான் வந்துட்டு b into c. இப்போ வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் a into c intersection b into c அதை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கணும்னா a into c அதாவது இந்த செட்டோடதும் b into c இந்த செட்டோட காமனான இருக்க எலிமெண்ட்ஸ் வந்துட்டு நான் எழுதணும். இப்போ எது காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 காமனா இருக்கு, 3 காமனா இருக்கு, 5 காமனா இருக்கு, 7 காமனா இருக்கு. இவ எழுதுறேன் பாருங்க. இப்ப a intersection b into c அப்புறம் a into c intersection b into c கம்பேர் பண்ணி பாருங்க. 2 into 2 இருக்கு, 3 into 2 இருக்கு, 5 into 2 இருக்கு, 7 into 2 இருக்கு. சோ இது ரெண்டு பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கு. சோ இது மூலமா நான் சொல்லலாம் இது ரெண்டு ஈக்குவலா இருக்கு. வெரிஃபை தான் பண்ண சொல்லிருக்காங்க. நல்லா பாத்துக்கோங்க. இந்த வேர்ட் வந்ததுன்னா நம்ம கன்ஃபார்மா இந்த ஸ்டேட்மெண்ட்டை கடைசியில எழுதணும். அதாவது yes this statement is true. அப்படின்னு எழுதணும். ஏன்னா வந்துட்டு இதை நம்ம இது தப்பாவும் இருக்கலாம் கரெக்டாவும் இருக்கலாம். இது கரெக்ட் தான் நம்ம இப்ப ப்ரூவ் பண்ணிருக்கோம். சோ இப்போ வந்துட்டு எஸ் திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு எழுதினாதான் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, நம்ம இப்ப செகண்ட் சப்டிவிஷன் பண்ணலாம். செகண்ட் சப்டிவிஷன் பண்றதுக்கு நான் செகண்ட் பேஜ் எடுத்துக்கிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷனோட கொஸ்டின் நான் எழுதிட்டேன். a into b minus c is equal to a into b minus a into c கொடுத்துட்டாங்க. நான் கொடுத்துருக்க டேட்டால எழுதிட்டேன். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு a into b minus c சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட்ல இருக்கதான் எழுதணும். சோ நான் b minus c எழுதிக்கிறேன். b minus c னா இப்ப பாத்தீங்கன்னா b ல இருந்து c வந்துட்டு மைனஸ் பண்ணணும். அப்ப c செட்ல இருக்கிறது எதுவுமே b செட்ல இருக்க கூடாது. இப்ப பாருங்க இங்க 2 இருக்கு. அப்ப இந்த 2 இல்லாம நம்ம இதை எழுதினாதான் அது வந்து b minus c ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம என்ன பண்றோம்னா இதுல இருந்து இதை மைனஸ் பண்றோம். அதாவது இந்த b செட்ல இருந்து இந்த 2 வந்துட்டு நம்ம மைனஸ் பண்றோம். இந்த செட்ல இருக்க எலிமெண்ட்டை வந்துட்டு நம்ம இந்த செட்ல வந்துட்டு மைனஸ் பண்றோம். இப்ப பாருங்க நான் எழுதுறேன். b minus c என்னன்னா 3 5 7 இதுதான் வந்துட்டு b minus c. இதோட நான் வந்துட்டு a வை மல்டிப்ளை பண்ணணும். a into b minus c. இப்போ இதுல பாத்தீங்கன்னா எவ்ரி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் a செட்ல இருந்து இருக்கணும், எவ்ரி செகண்ட் எலிமெண்ட் b minus c செட்ல இருந்து இருக்கணும். இப்ப பாருங்க நான் எழுதுறேன் 1 3 2 3 3 3 4 3 5 3 6 3 7 3 1 5 2 5 3 5 4 5 5 5 6 5 7 5 1 7 2 7 3 7 4 7 5 7 6 7 7 7 இதுதான் வந்துட்டு a into b minus c யோட ஆன்சர். அதாவது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். இப்ப ரைட் ஹேண்ட் சைடு போடலாம். இப்ப ரைட் ஹேண்ட் சைடுல ரெண்டு பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். a into b ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். a into b னா எவ்ரி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் a செட்ல இருந்து இருக்கணும், செகண்ட் எலிமெண்ட் வந்துட்டு b செட்ல இருந்து இருக்கணும். இப்ப பாருங்க 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2 2 2 2 5 2 7 3 3 3 5 3 7 4 3 4 5 4 7 5 3 5 5 5 7 6 3 6 5 6 7
7 7 3 7 5 7 7. இங்க நான் 1 மிஸ் பண்ணிட்டேன். 1 3 1 5 1 7. இதோட a into b செட் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ரைட் ஹேண்ட் சைடுல a into c ன்னு சொல்லிட்டாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். இப்போ a into c பண்றோம். a into c னா வந்து எவ்ரி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் a செட்ல இருந்து இருக்கணும், எவ்ரி செகண்ட் எலிமெண்ட் c செட்ல இருந்து இருக்கணும். இப்போ பாருங்க 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. இதுதான் வந்து a into c. இப்போ வந்து a into b அந்த செட்ல இருந்து a into c செட்டை மைனஸ் பண்ணணும். அப்படின்னா இந்த செட்ல இருக்க எதுவுமே இந்த செட்ல இருக்க கூடாது. இப்போ பாருங்க நான் ஜஸ்ட் கேன்சல் பண்ணி காட்டுற பென்சில்ல. இப்போ வந்துட்டு 1 2 இங்க இருக்கு. ஸோ நான் இங்க 1 2 எடுத்துடுறேன். 2 2 இருக்கு, 3 2 இருக்கு, 4 2 இருக்கு, 5 2 இருக்கு, 6 2 இருக்கு, 7 2 இருக்கு. ஸோ இதை தவிர்த்து எனக்கு என்னென்னலாம் இருக்கோ அதை வந்துட்டு நான் அப்படியே எழுதுவேன். இப்போ பாருங்க a into b மைனஸ் a into c. இப்போ நம்மளுக்கு என்னென்ன கிடைச்சிருக்குன்னா 2 3 2 5 2 7 3 3 3 5 3 7 4 3 4 5 4 7 5 3 5 5 5 7 6 3 6 5 6 7 7 3 7 5 7 7 1 3 1 5 1 7. இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலா வரும். இப்போ பாத்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்துட்டு ட்ரூ. இதையும் நம்மள வந்துட்டு வெரிஃபை தான் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஸோ நான் அதை எழுதுறேன். எஸ், திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.